நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சாமி நடித்து வெளியான போகன் திரைப்படத்தில் மனிதர்களை வசியப்படுத்தி பல்வேறு குற்றச் சம்பவங்களை நிகழ்த்தும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அதேபோன்று வங்கதேச தலைநகர் டாக்காவில் நூதன முறையில் பொதுமக்களிடம் இருந்து பணம் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் செல்லும் சம்பவம் அதிகரித்து உள்ளது. பெண் ஒருவர் அளித்த புகார் மூலம் இதுபோன்ற சம்பவங்கள் அம்பலமாகியுள்ளது. டாக்காவில் சாலையில் பெண் ஒருவர் நடந்து செல்லும் போது 2 நபர்கள் காகிதம் ஒன்றை நீட்டி முகவரி கேட்டதாகவும் அதன் பின்பு அவர்கள் கூறுவதை மட்டும் தான் செய்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்து உள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்து பார்த்தபோது தன்னிடம் உள்ள நகை, பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிந்து அதிர்ச்சியடைந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் டாக்காவின் பல இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக புகார்கள் குவிந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் அறிவியல் பூர்வமாக விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஸ்கோபோலமைன் எனப்படும் ஒருவித வேதிப்பொருளை பயன்படுத்தி மனிதர்களை வசியம் செய்து அவர்களிடம் இருந்து நகை, பணத்தை கொள்ளையர்கள் நூதன முறையில் திருடிச் செல்வது தெரிய வந்துள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது எதிரிகளிடம் இருந்து உண்மையை வரவழைக்க பயன்படுத்தப்படும் ஸ்கோபோலமைனை தற்போது குற்றவாளிகள் பயன்படுத்துவதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். சாத்தானின் சுவாசம் என்று பெயர் வைத்து அழைக்கப்படும் வகையிலான இந்த வகை வேதிப்பொருள் மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. செயற்கையாக தயாரிக்கப்படும் ஸ்கோபோலமைன் தயாரிக்க கருவூமத்தை பூவிலிருந்து முக்கியமான மூலப்பொருள் மூலமாகத்தான் தயாரிக்கப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்கோபோலமைனை சிறு பேப்பர், கிரெடிட் கார்டு, துணி, மொபைல் ஸ்கிரீன் ஆகியவற்றில் லேசாக தூள் வடிவில் வைத்து நுகரச் செய்தால் 10 நிமிடத்திற்குள் சுயநினைவை இழக்க ஆரம்பித்து வசியமாக்கி விடுவார்கள் என விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வேதிப்பொருள் மூலமாக ஏற்படும் விளைவு என்பது 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரை நீடிக்கும் எனவும் அதன் பின்புதான் தங்கள் சுய நினைவை அடைவார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வேதிப்பொருளின் இந்த விளைவை பயன்படுத்திதான் டாக்காவில் குற்றச் சம்பவங்கள் அதிகமாகிக் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். மெக்சிகோ நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்படும் இந்த வேதிப்பொருள் எப்படி சட்டவிரோதமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் கையில் கிடைக்கிறது என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் மூலமாகவும் கூரியர் மூலமாகவும் கடத்தப்படும் இந்த ஸ்கோபோலமைன் வேதிப்பொருள் எதிர்காலத்தில் குற்றங்கள் அதிகரிக்க முக்கிய காரணமாக அமையும் அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.